உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான முயற்சிகளுள் ஒன்றுதான் இந்த நிகழ்ச்சி. இது தீர்வு பாலம். அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான ரொம்ப முக்கியமான ஒரு பாலமாக இருக்கக்கூடிய இந்த சேவைகளை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு குறித்து தான் இன்றைய தீர்வு பாலம் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முன்னதாக கடந்த வாரத்தில் தீர்வு பாலம் நிகழ்ச்சியில் இராணுவ வீரர்களினுடைய குடும்பம் அவங்களுடைய நிலை குறித்து விளக்கப்பட்டிருந்துச்சு. அது குறித்து பல்வேறு கருத்துக்கள் அறியப்பட்டிருந்துச்சு. தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து அதில் ஒரு ஊர் தான் ஜெயங்கொண்டம். அங்கு இராணுவத்திலிருந்து பணியாற்றிய ஒருவருடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது குறித்த ஒரு தொகுப்பை பார்த்தோம். அந்த தொகுப்பில் தற்பொழுது ஒரு தீர்வுக்கான ஒரு வழி பிறந்துள்ளது. முதல்ல அந்த தொகுப்பை பார்க்கலாம் மீண்டும் ஒரு முறை. பறந்து விரிந்த இந்திய எல்லையில் எதிரிகளை உள்ளே நுழைய விடாமல் தடுத்துக் கொண்டிருந்த இராணுவ வீரர் சாணப்பன் விரைவில் நான் விருப்ப ஓய்வில் வந்து விடுவேன் என தனது 2 மகள்களிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் அடுத்த சில நாட்களில் அவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் பிணமாகவே வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டார். 28 ஆண்டுகள் இந்தியாவின் எல்லையை காத்து வந்த அந்த வீரரின் குடும்பத்தை இன்று காத்திட எந்த அரசும் முன்வராததால் அவருடைய குடும்பம் சோகத்தில் உள்ளது. எங்கள் அப்பா இராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 28 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியாக ரிட்டையர் ஆகுறது. ரிட்டையர் ஆகுறதுக்குன்னு 6 மாதம்தான் இருந்தது. அதை காட்டி இறந்துட்டு அவர் எப்படி இறந்தாருங்க தெரியல. அங்கேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. நாங்களும் இறந்ததில் இருந்து தங்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை என்றும் வட மாநிலங்களுக்கு நேரில் சென்று இராணுவ அதிகாரிகளை பார்த்து முறையிட்ட பிறகுதான் ஓய்வூதியமே கிடைக்க ஆரம்பித்ததாகவும் தெரிவிக்கிறார் சாணப்பனின் மனைவி சுமதி. மேலும் அவர் முதல் 3 ஆண்டிற்கு 11,000 ரூபாயும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு 7,000 ரூபாய் என ஒரு வீரர் இறந்து 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே ஓய்வூதியம் வழங்கப்படுவதாகவும் குறிப்பிடுகிறார். 28 வருஷம் சர்வீஸ் பண்ணாங்க. ரிட்டையர்ட் ஆக 6 மாதம் தான் இருந்துச்சு. இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன எதுன்னு எதுவும் கேட்கல. சரி பாடி கொண்டாந்தாங்க, அடக்கம் பண்ணிட்டேன். எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் எதுவும் கிடைக்கல. அவரோட எல்ஐசி இது கூட கிளியர் பண்ண முடியல என்னால். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, என்னால் கொடுக்க முடியல. நான் இந்த 2 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? பென்ஷன் வர்றதும் ஒழுங்காக வரமாட்டாங்க. நாட்டுக்காக உயிரையே துச்சமாக மதித்து போர்க்களங்கள் செல்லும் சாணப்பன் போன்ற வீர மகன்களின் குடும்பங்கள் வீதிக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் எல்லையில் இராணுவ வீரர்கள் படும் துன்பங்களை விட நாட்டுக்குள் பசியில் வாடும் அவர்களின் குடும்பங்களின் நிலைமையை மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ், ஜெயங்கொண்டம். நியூஸ் 7 தமிழின் தீர்வு பாலம் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் எடுத்த அந்த முன்னெடுப்புக்கு ஒரு சின்ன பலன் கிடைச்சிருக்கு. அந்த மாணவியினுடைய கல்விக்கு ஒரு நிறுவனம் பொறுப்பேற்றிருக்கு. மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனத்தால் அந்த மாணவிக்கு இலவசமாக கல்வி வழங்கப்படும். மேலும் உயர்கல்விக்கான நிலையும் வழங்கப்படும், அவங்களால ஏற்படுத்தி தரப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதியளிப்பு கிடைச்சிருக்கு. நியூஸ் 7 தமிழினுடைய இந்த முன்னெடுப்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சூழல் குறித்து அந்த மாணவி மற்றும் அந்த நிறுவனத்தினுடைய சார்பில் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை நீ பார்க்கலாம். எங்கள் அப்பா இராணுவத்தில் 2 வருஷம் ஆயிடுச்சு இறந்து. அப்போ தான் நியூஸ் சேனலில் எங்களுக்கு பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுத்து ஒரு வாரம் ஆகும். சேனலில் போட்டு எங்களை பற்றி எப்படி நாங்கள் கஷ்டப்பட்டோன்ட்டு. அப்புறமேட்டுக்கு எங்கள் எம்ஆர்எஸ் ஸ்கூலில் நாங்களே இவங்க இப்போ கல்வி பணத்தில் நாங்களே செலவழிச்சிக்கிறோம், நாங்களே படிக்க வச்சுக்கிறோம்னு சொன்னாங்க. அதனால நியூஸ் சேனலுக்கும் எங்கள் எம்ஆர்எஸ் நிறுவனத்துக்கும் நன்றி சொல்லி. எங்கள் 2வது பொண்ணு மீனாட்சி ராமசாமி ஸ்கூலில் 11வது 12வது ஃப்ரீயாக படிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது மூலயமா மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனத்துக்கும் நன்றி. 7 நியூஸ் தொலைக்காட்சிக்கும் நன்றி. என்னோட நன்றி. தீர்வு பாலம் நிகழ்ச்சியில் உடையார்புரத்தை சார்ந்த சன்னப்பனுடைய மகள் பிரீத்தி அப்படிங்கிறவங்க படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளிவந்தது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்னப்பன் அவர்கள் இந்திய இராணுவத்தில் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் பணியாற்றி இன்னொரு 6 மாதங்கள் ஓய்வு பெறுகின்ற நிலையில் இறந்துட்டாங்க.
அப்படி இறந்து போன சூழ்நிலை இந்த குடும்பம் வந்து வறுமையில் இருக்கின்றது, இவங்களுக்கு வந்து கை தூக்கி விட யாருமே வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துட்டு நியூஸ் 7 தீர்வு பாலம் நிகழ்ச்சியில் நான் பார்த்தேன். எனக்கு அதை பார்த்ததும் நமக்கு பக்கத்து ஊராக இருக்கிற இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்களில் வந்துட்டு 11வது 12வது படிச்சுட்டு நம்ம வந்து ஒரு கல்லூரியிலையும் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன தேவைன்னா 10வது படிச்சிருக்கு வந்துட்டு 11, 12 இலவச கல்வி நீங்கள் மீனாட்சி ராமசாமி கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் வந்து கொடுக்குறோம் வந்துட்டு. அதை தொடர்ந்து கல்லூரி படிப்பை வந்துட்டு எங்களுடைய மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரியிலோ, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரியிலோ, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலோ அந்த பொண்ணு எதில் படிக்கணும் விருப்பப்படுதோ அது இந்த கல்லூரி இலவசமாக படிக்க வைக்கும். அதுக்கு வந்து போயிட்டு வரதுக்கான டிரான்ஸ்போர்ட்டு, ஹாஸ்டல் தங்கி படிக்கணும் விருப்பப்பட்டால் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எல்லாமே வந்து எங்கள் கல்லூரி சார்பாக மீனாட்சி ராமசாமி கல்வி அறக்கட்டளை சார்பாக இலவசமாக கொடுப்பதாக அந்த நேரத்தில் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தீர்வுப்பாலம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். இன்றைய தீர்வுப்பாலம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் சேவை மையங்கள் அரசு தரப்பில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் அல்லது வழங்கக்கூடிய சான்றிதழ்களுக்கு அதை மக்கள்கிட்ட எளிதாக கொண்டு போய் சேர்க்க, மக்கள் எளிதாக அது குறித்து பெற்றுக்கொள்ள அல்லது திருத்தங்களை மேற்கொள்ள ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் சேவை மையம். இந்த சேவை மையங்களினுடைய பயன்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து நாம் பார்க்க வேண்டிய அவசியம் பெரிய அளவில் எழுந்திருக்கு. கடந்த வார தீர்வுப்பாலம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கும் பொழுது சேவை மையத்தினுடைய செயல்பாடுங்கிறது ஒரு பெரிய அளவிலான ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம கண்டிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இந்த தலைப்பு இன்றைய தினம் எடுத்திருக்கிற ஒரு சூழலும் இருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை, ஒரு போதிய கட்டிட வசதி கூட இல்லாமல் அங்கு சேவை மையம் இயங்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த தொகுப்பில் அதை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் வட்டாட்சியர் அலுவலக பின்புறம் மாடியில் அரசு சார்பில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சேவை மையம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சேவை மையத்தில் 2 கணினி உபயோகிப்பாளர்கள் உள்ளன. இருந்தபோதிலும் பட்டா மாறுதல், ஆதார் கார்டு எடுத்தல், வாக்காளர் அடையாள அட்டை வழங்குதல், சாதி மற்றும் இருப்பிடம் போன்ற சான்றுகள் வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் இங்கு வருகின்றனர். ஆனால் அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்ட சேவை மையம் எங்கிருக்கிறது என்பதை கூட தெரியாமல் உள்ளது. போதுமான கட்டிட வசதி இல்லாமல் நெருக்கடியில் அவதிப்பட்டு பெண்கள் கூட்டத்தில் நிற்க அச்சப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமன்றி வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடிநீர் வசதி இல்லாததால் சேவை மையத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் குடிநீருக்காக டீ கடையை தேடி அலைய வேண்டி உள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சரியான பெனிஃபிட் தருவாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னது. அது வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டேறாங்க. இங்கே வரவங்களுக்கு ஓட்டர் ஐடி, ஆதார் அட்டை பிடிச்சிருந்தேன்னா ஆதார் அட்டை எழுதி கொடுத்தா பிடிச்சா கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதம் ஆகுது. கரெக்டான ஆதார் அட்டை வர மாதிரி இன்னொரையும் எனக்கு ஆதார் அட்டையே இன்னொரையும் வந்ததில்லை. 5 டைம் மேலே பிடிச்சி வரல. இனிமேல் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. சப்போஸ் ஒரு பாஸ்போர்ட் எடுக்க போனால் கூட ஆதார் அட்டை தான் மெயினாக கேட்குறாங்க. பாஸ்போர்ட்டை ஏன்னா ஆதார் அட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் இன்றைக்கி வருது நாளைக்கு வருதுன்றாங்க. ஓட்டர் ஐடி எழுதி போட்டது இன்னும் 3 மாதம் ஆகுது, இன்னும் அதுவும் வரல. சேவை மையத்தில் அமர்வதற்கு போதுமான இடவசதிகள் இல்லை. அது மட்டுமன்றி வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு போன்றவற்றை விண்ணப்பிக்க விண்ணப்பங்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள கடைகளையே நாடி செல்ல வேண்டியிருக்கிறது. டோக்கன் வாங்கி கொடுத்துட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. டோக்கன் குடும்பம் உள்ள சொல்கிறாங்க. பசங்க இதுமாரி முடிச்சிருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் இடம் வேறு சின்னதாக இருக்குது. ஃபெசிலிட்டி எதுவும் இல்லை, வாட்டர் கூட இல்லை. ஃபெசிலிட்டி இல்லாமல் பசங்களாம் கஷ்டப்படுறோம். வெளியே போய் தண்ணி குடிச்சோம், டீ கடைக்கு அலையிறோம். வெயிலியாக இருக்குது, வெளியே தான் உட்காந்துருக்காங்க. இப்போ கூட வெளியே தான் உட்காந்துருந்தேன். அவங்க கூட மட்டும் வந்தால் போதும் சொல்கிறாங்க. உள்ளே கூட நிற்க விட மாட்டேறாங்க, ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேறாங்க, துரத்துறாங்க. வெளியே போங்க அப்படின்றாங்க, வெளியே போகாங்க அப்படின்றாங்க. ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை. நீங்களே பாருங்கள், வெளியே தான் உட்காந்துருக்கேன். இதனால் வெளியில் 100 ரூபாய் செலவு செய்து ஆதார், வாக்காளர் அடையாள அட்டைகளை எடுத்துச் செல்வதாக புகார் எழுந்துள்ளது. இந்த சேவை மைய கட்டிடத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மாற்று இடங்களில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், கள்ளக்குறிச்சி. மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய சேவை மையங்களினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது குறித்து விளக்க இருக்கிறாங்க. திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண் இணைஞ்சிருக்கார். அருண், திருச்சியை பொறுத்தளவு அங்கே இருக்கக்கூடிய சேவை மையத்தினுடைய செயல்பாடு எப்படியா இருக்கு? அந்த சேவை மையத்தை நம்பி வரக்கூடிய பொதுமக்களினுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு? சேவை மையத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களினுடைய கருத்து என்னவா இருக்கு? பதிவு செய்யலாம் அருண்.
நிச்சயமாக தேவேந்திரன், இ-சேவை மையம் என்பது வந்து கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. இது வந்து பார்க்கும்போது ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான். ஆனாலும் வந்து இது வந்து துரிதப்படுத்துவதாக அரசு இருக்கக்கூடிய கோப்புகள் சான்றுகளை வந்து துரிதப்படுத்தி மக்களிடம் நேரடியாக வந்து துரிதப்படுத்தின் காரணமாக இந்த வேலைகளை சுலபமாக செய்து கொள்ளலாம் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த இ-சேவை மையங்கள். இந்த இ-சேவை மையங்கள் திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 17 இ-சேவை மையங்கள் வந்து வட்டாட்சியர், பேரூராட்சிகள் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கூட்டுறவுத்துறை மூலமாகவும் வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்து இ-சேவை மையங்கள் வந்து செயல்பட்டு வருகின்றன. இது துரிதப்படுத்துவதற்காக மட்டுமே இந்த இ-சேவை மையங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த தொடங்கப்பட்ட இ-சேவை மையங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்பெறுகிறது என்பதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இது மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறதா, இ-சேவை மையம் இருப்பது மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறதா என்பதும் இன்னொரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இது ஆமை வேகத்தில் நடக்கிறதா இல்லை துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும் மேலே பார்க்க இருக்கோம். இப்போ இ-சேவை மையத்தில் பார்க்கும்போது குறிப்பாக வந்து இந்த இ-சேவை மையங்கள் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இ-சேவை மையம் வந்து சான்றிதழ்கள் வந்து சாதி சான்றிதழ், அது மாதிரி இருப்பிட சான்றிதழ், வருவாய் சான்றிதழ், முதல் பட்டதாரி சான்றிதழ் உள்ளிட்ட கணவனால் கைவிடப்பட்டவர்கள், முதியோர் பென்ஷன் திட்டங்கள், விதவை திட்டங்கள் என ஏற்குறைய ஒரு 18 விஷயங்கள் வந்து இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் பார்க்கும்போது ஒவ்வொன்றுத்திற்கும் ஒவ்வொரு கட்டணங்கள் வந்து இங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து வெளியில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்துறை முகப்பில் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளும் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஏறக்குறைய இந்த மக்களுக்கு இது சென்றடைந்திருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தற்போது இந்த அடிப்படை வசதிகள், அதேபோல் இ-சேவை மையங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பேசியிருக்கிறோம். இதுக்கு முன்பாக இந்த இ-சேவை மையங்களுடைய பயன் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து முதல்ல கேட்கலாம். சார் வணக்கம். இந்த இ-சேவை மையங்களுடைய பயன்கள் எப்படி இருக்குது? இது பார்க்கும்போது இது ஓகேவா, அவங்க சொன்னதை இந்த செஞ்சுட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது முழு அளவில் வெற்றி அடைந்திருக்கிறதா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று கேட்டால் தமிழகத்தினுடைய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய 90% பேர் படிப்பறிவில்லாத கிராமத்திலிருந்து வரக்கூடிய மக்களாகத்தான் இருக்கின்றார்கள். திங்கட்கிழமை அப்படின்னு சொன்னால் கலெக்டர் ஆஃபீஸில் போனால் ஏதோ நம்ம பிரச்சனை முடிஞ்சிரும் தீந்துருங்கிற எண்ணத்தோடு வரக்கூடிய நபர்கள் இங்கே நிறைய. இது நாள் வரை இந்த மாதிரி சான்றிதழ்கள் வாங்குவது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற விஏஓட்டையோ இல்லை அங்கே இருக்கிற அதுக்காக சில நபர்கள் இருப்பார்கள், அவர்களை அணுகி அவரிடத்திலே வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இப்பொழுது இ-சேவை மையம் என்று சொல்கின்ற பொழுது ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தது. நம்ம இனிமேல் யார்ட்டையும் போய் கேட்க வேண்டாம், நிற்க வேண்டாம், நம்ம போய் அந்த அப்ளிகேஷனை வாங்கி எழுதி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்துடும் அப்படின்னு வந்துட்டு தான் இருந்தது. இப்போது ஒரு நம்பிக்கையோடு தான் வந்துகிட்டு இருக்கோம். உடனே கிடச்சிருதா, அது சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா மக்கள்கிட்ட இன்னும் இந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி அதுக்குண்டான பதில் சொல்கிற அளவுக்குலாம் இன்னும் தெளிவான அந்த அறிவுபூர்வமான மக்கள் இன்னும் சரியாக வரல. கிராமத்துலேருந்து வரோம், அடிப்படை வசதிகளை இங்கே சரியாக பண்ணித்தரல. ஏன்னா 2 கவுண்டர் தான். இப்போ திருச்சி கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 2 கவுண்டர் தான் இருக்குது. இன்றைக்கி திங்கக்கிழமை. குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி வருமான சான்றிதழ் வேணும், அதுவும் பள்ளிக்கூடம் திறக்க போகிற நாள் மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வேணும், வருமான வரி சான்றிதழ் வேணும். சான்றிதழ்கள் அதிகமாக தேவைப்படக்கூடிய காலகட்டம்ங்கிறது இந்த குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கக்கூடிய இந்த மாதிரி நேரங்கள் தான். இந்த மாதிரி நேரங்களில் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற அதிகாரிகள் என்ன செஞ்சுக்கணும், இந்த கவுண்டர்களை அதிகமாக போட்டிருக்கணும். ஒரு 5-6 கவுண்டர் போட்டிருந்தாங்கன்னா க்யூவில் வந்து நிற்க மாட்டாங்க. க்யூவில் நின்றுக்கிட்டு அவங்க அவஸ்தைப்பட்டுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் வேலை போயிடுமோங்கிற பயமாக இருக்குது. நான் காலையில் 10:15 மணிக்கு இங்கே வந்திருக்கேன். என்னுடைய டர்ன் வரும்போது நிச்சயமாக 3 மணி ஆகிடுமோங்கிற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ரஷ் இருக்குது. இந்த மாதிரி நேரங்களில் கவுண்டர்ஸ் அதிகம் பண்ணணும். சான்றிதழ் கொடுத்துட்றாங்க, கலராக இருக்குது. என்ன காசு இல்லாமல் வாங்கின சான்றிதழை இப்போ நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அரசாங்கம் எங்ககிட்டேருந்து காசை வாங்கிட்டு இந்த சான்றிதழை கொடுக்குறாங்க. இது நியாயமாக இலவசமாக கொடுக்க வேண்டியது தான். அதுதான் செய்யணும். மேலும் வந்து சிலர் இணைஞ்சிருக்காங்க, கேட்கலாம். இப்போ என்ன சான்றிதழ் வாங்க வந்தீங்க சார்? என்னைக்கு நீங்கள் இது பதிவு பண்ணது இப்போ உங்களுக்கு கை கிடைச்சிருச்சு? இன்றைக்கி தான் சார் பதிவு பண்ணியிருக்கேன். இன்னும் அப்படி ஒரு 4 நாளில் கிடச்சிருவோம். மெசேஜ் வந்தால் தான் நம்ம இங்கே வந்து வாங்க முடியும். நீங்கள் எந்த கிராமங்கள்லேருந்து வரீங்களா? இது எப்படி தெரிஞ்சு வந்திருக்கீங்களா? இது இருக்குங்கிறது உங்கள் கிராமத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்கு தெரியும்? தெரியும். தெரிஞ்சு தான் வந்தது. என்ன ஒரு வாரம் சிஸ்டம் வேலை செய்யலைன்னு ஒரு வாரம் வந்து அலைஞ்சு இப்போ இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன், வந்து பதிவு பண்ணியிருக்கேன். மெசேஜ் வந்து ஒரு 3 நாள் கழிச்சு தான் மெசேஜ் வரும், அதுக்கப்புறம் தான் வந்து வாங்க முடியும். நீங்கள் சொல்லுங்கம்மா, இப்போ நீங்கள் எதுக்காக வந்துருக்கீங்க, கையில் வச்சுருக்கீங்க, இப்போ எதுக்காக வந்துருக்கீங்க? ரேஷன் கார்டுக்கு வந்து ரேஷன் கார்டுக்கு பதிவு பண்ணியிருந்தேன் ஏற்கனவே. இப்போ ஆன்லைனில் பண்ண சொன்னாங்க. ஆன்லைனில் பண்ண சொல்லி இப்போ 2 மாதம் அலையிறேன். திருப்பி சர்வர் இருக்காங்கள, அது பண்ணலை இது பண்ணலை, திருப்பி அலைய விட்டுருக்காங்க. கவுண்டர் வந்தால் ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து 10th ரிசல்ட் அதெல்லாம் வந்துட்டதுனால இதுங்களாம் இதாக இருக்குது. கவுண்ட் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க சார்? இப்போ நீங்கள் கையில் தான் எல்லா சான்றும் வச்சுருக்கீங்க அப்படின்ற இருக்குது. ஆனால் ஒரு சர்வர் இருக்காங்கன்றாங்க, அப்போ லேட் ஆகுன்றாங்க. வந்து 1 மணி நேரமோ 2 மணி நேரம் 3 உட்காந்துருப்பான், திடீர்னு நாளைக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. நான் 2 மாதம் வேலையை விட்டு அலைஞ்சிருக்கேன். டெய்லியும் சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு அலைஞ்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் தீர்வு கிடைக்கல எனக்கு. நான் 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் அப்ளை பண்ணி இதை கொடுத்தாங்க தாலுகா ஆஃபீஸில். அதை கொடுத்து திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி ஆன்லைனில் பதிவு பண்ணுங்கள். இப்போ திருப்பி ஆன்லைனில் பண்ணால் எல்லாமே இருக்குது, என் ஆதார் கார்டு எல்லாமே இருக்குது. ஆனால் திருப்பி நான் திருப்பி வந்து இங்கே 2 மாதம் அலைய விட்டு இருக்காங்க.
தொடர்ந்து வந்து இதே மக்கள் வந்து இந்த கருத்துக்களை சொல்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. மேலும் வந்து அந்த அதிகாரிகள் வந்து உள்ளே இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி தகவல்களை பதில்களை நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல கேட்கலாம். காலையிலே வந்து இவ்வளோ கூட்டம் வந்து இந்த பகுதியில் இருக்குது. அருணோடு மீண்டும் தொடர்பு கொள்வோம். திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த இ சேவை மையத்தினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது குறித்து மீண்டும் பதிவு செய்யலாம். முன்னதாக மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய இ சேவை உள்ளிட்ட சேவை மையங்கள் தொடங்கப்பட்டிருக்கு, கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் திறக்கப்படாத நிலையில் பொதுமக்கள் அதனால் பெரிய ஒரு அவதிக்குள்ளாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. கட்டிடங்கள் கட்டப்பட்டும் அந்த சேவை மையங்கள் இன்னும் செயல்பாட்டிற்கு வராதது அந்த மக்களிடையே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பெரும்பாலும் கிராமங்களை உள்ளடக்கிய பகுதியாகவே இருந்து வருகிறது. பிரதான தொழிலாக விவசாயம் நடைபெற்று வரும் இந்த பகுதியின் மக்கள் பட்டா மாறுதல், சிட்டா அடங்கல், சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ்கள் உள்ளிட்டவைகளை இணைய சேவை எனும் இ சேவை மூலம் எளிதில் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் 17 ஊராட்சி கிராமங்களில் சேவை மைய கட்டிடங்கள் கட்டப்பட்டு 2 ஆண்டுகளாகியும் இதுவரை எந்த சேவையும் வழங்கப்படாமல் புதர் மண்டி ஊராட்சி நிர்வாகங்களின் குடோனாகவும் இருந்து வருகிறது. வருவாய்த்துறை சார்ந்த சான்றிதழ்களை பெற இன்னும் மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் வருவாய் அலுவலகங்களுக்கே சென்று விண்ணப்பம் அளித்து நாள் கணக்கில் காத்திருந்துதான் சான்றிதழ்கள் பெற்று வருவதாக கூறுகின்றனர் இப்பகுதி மக்கள். பல வருடங்களாக கட்டியும் அந்த இ சேவை மையம் வந்து திறக்காத இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து மிகுந்த சிரமத்துக்கு ஆளாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் இங்கே பக்கத்தில் இருந்தால் சிட்டை உடனடியாக 10 நிமிஷத்தில் நாங்கள் ஒரு சிட்டை எடுக்க முடியும். ஆனால் இதுக்காக நாங்கள் இங்கேருந்து தாசில்தார் ஆஃபீஸ் போய் அதுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்து திரும்பி மறுச நாள் போகணும். மறுச நாள் போய் அந்த ஆஃபீஸர் இல்லைன்னா திரும்பி ஒரு நாள் போகணும். இதனால் விவசாயிகளுக்கு வந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியிருக்குது. கல்விக்கு தேவையான சான்றிதழ்களை வாங்க முடியாமல் நாள்தோறும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்து கிடப்பதாக கூறும் பெற்றோர்கள் அப்படியே விண்ணப்பம் அளித்தாலும் அதனை பெற போதிய கணினி வசதிகள் இல்லாத காரணத்தால் தாமதமாகவே கிடைப்பதாக குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார்கள். இ சேவை மையம் மக்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜு மற்றதெல்லாம் வந்து பசங்க போகணும், நிறைய சர்டிஃபிகேட் வாங்கணும், இது பண்ணணும். ஆனால் இங்கே போய் அவங்க சரியாக வாங்க முடியல. போனாலும் அப்ளிகேஷன் அப்படி கொடுத்தாலும் வந்து ரொம்ப நாள் ஆகுது. இதை விட்டுட்டு அவங்க மறுபடியும் போயிட்டு ஆர்ஏ ஆஃபீஸு இல்லைன்னா தாலுக்கா ஆஃபீஸ் அங்கே போயிட்டு மறுபடியும் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க, மணி வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி வேஸ்ட் பண்ணாலும் வந்து உடனே கிடைக்க மாட்டேங்குது. மேலும் தற்போது கூட்டுறவு மற்றும் அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் மூலம் இயக்கப்பட்டு வரும் இ சேவை மையங்கள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் மாத கணக்கில் கிடப்பில் போடப்பட்டு சான்றிதழ்களும் பெற முடிவதில்லை என புகார் தெரிவித்துள்ளனர். அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவுகளில் இருக்கிற இ சேவை மையத்துக்கு போய் நாங்கள் வந்து பட்டா மாறுதல் அப்ளிகேஷன் கொடுத்தாலும் கொடுத்த பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் எழுதி விஓ ஆஃபீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, விஓ ஆஃபீஸிலேருந்து நாங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் ஃபார்வேர்ட் பண்ணிடுறாங்க, நீங்கள் போகலாம், உங்கள் இதை ரெசிப்ட் பார்த்து நீங்கள் சிஸ்டமில் செக் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 மாதம் 3 மாதம் கழித்து போய் பார்த்தாலும் பெண்டிங்னு தான் வருது, எந்த ப்ராசஸிங் நடக்கிறதில்ல. பெரும்பாலும் அரசின் எந்த திட்டங்களும் கிராம மக்களுக்கு சென்றடையாததற்கு மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தாததுதான் காரணமாக இருப்பதாக கூறும் சமூக ஆர்வலர்கள் தமிழக அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் என்றும் சொல்கிறார்கள். பிரைவேட் மூலமா, அதாவது பிரைவேட்னா யார் வந்து தன்னார்வத்தில் இருக்காங்களோ இ சேவை மையங்கள் மூலமாக நடந்துட்டு இருக்கு. அது வந்து இந்த மக்கள் வந்து இன்னும் வந்து அந்த மாதிரி நம்ம இதை கொடுத்தா இது கவர்மெண்ட்னுடைய சர்டிஃபிகேட் தான் அப்படின்னு நினச்சிக்கிற விதங்கள் வந்து மக்களுக்கு வந்து இன்னும் இந்த விழிப்புணர்வை கொண்டு வரணும். இந்த சேவை மையம் தொடங்கப்பட்டதன் நோக்கம் நிறைவேற விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய நிலைமை குறித்து பார்த்தோம். தொடர்ச்சியாக திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண் மீண்டும் இணைகிறார். அருண், அப்பொழுது நீங்கள் பதிவு செஞ்சிருந்த விஷயம் தொலைத்தொடர்பு பிரச்சனையால் சரியாக வந்து சேரல. நீங்கள் அந்த அதிகாரியிடம் கேட்கும்போது அவர் என்ன பதிவு செஞ்சிருந்தார், அதை தாண்டி மக்களினுடைய கருத்துக்களெல்லாம் அறிய முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு தாமதம் ஏற்படுது அல்லது ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுது. இ சேவை மையங்கள் மூலமாக பெறக்கூடிய சான்றிதழ்களில் முன்பு நேரடியாக வாங்கிட்டு இருந்த சான்றிதழ்களை விட அது ஒரு நம்பகத்தன்மை குறைவு அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து என்ன பதிவு செய்யலாம் அருண்? நிச்சயமாக அந்த அதிகாரி வந்து இப்போ இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து முறையாகத்தான் வந்து இந்த பதிவுகளை வந்து மேற்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக வந்து சொற்பமாக 60லிருந்து 120 ரூபாய் மட்டுமே வந்து கட்டணமானது இங்கே வசூலிக்கப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் வந்து இது ஏன் வந்து இது ஒருக்கான பிரச்சனை ஏற்படுகிறது என்பது குறித்தும் இதற்கு முன்பாக வந்து ரேஷன் கார்டுக்காக பதிவு செய்து எங்களுக்கு வந்து இழுக்கடிக்கக்கூடிய வேலைகள் தான் நடைபெற்று வருவதாகவும் அந்த தரப்பு தெரிவிக்கிறாங்க. அதே அதிகாரிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்கள் சார், இப்போ வந்து நீங்கள் சொல்லும்பொழுது வந்து நாங்கள் உங்களுடைய வேலைகளை சொன்னீங்க, உங்களுடைய வேலையுடைய பதிவுகளை சொன்னீங்க அப்படின்றப்போ இதில் வந்து காரணங்கள் இப்போ வந்து ஒரு நிமிஷம் வாங்க சார், இவர்
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை கொடுங்க ஒரு நிமிஷம், அந்த பதிவில் கொடுங்க. இப்போ அவர் வந்து காரணம் என்ன சொல்ல வரீங்க? இப்போ வந்து நேரடியாகவே அதை கேட்கலாம் அப்படின்றப்போ இது வந்து எத்தனை நாள் சார், எத்தனை நாள் நீங்கள் இது ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு நான் பதிவு பண்ணி வரதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்துச்சுன்னா இப்போ ஆன்லைன் புக் பண்ண சொன்னாங்க. ஆன்லைனில் வந்து பார்க்குறப்போ திருப்பி ஆன்லைனில் பண்ண சொல்லிட்டாங்க. திருப்பி இந்த ஆன்லைனில் பண்ணுறப்போ வந்து இது மாதிரி சர்வர் இருக்கால, இந்த 10th ரிசல்ட்டு, இந்த +2 ரிசல்ட்னால அவங்களால இவங்களும் பார்க்க முடியல. எங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவுண்டரு ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இவங்கள இதுக்காண்டி பண்ண மாட்டாங்க. அது வந்து அலையிறீங்க சார் நீங்கள்? நான் இதுக்கு கிட்டத்தட்ட இங்கே வந்து ஆன்லைன்லேருந்து 2-3 மாதம் அலையிறேன். இது ஏற்கனவே 5 வருஷமாக அலைஞ்சி இதை போராடி வாங்கினேன். அப்புறமே திருப்பி தலை யூஸ் பண்ணேன். திருப்பி வந்து இதில் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க ஆன்லைனில். இப்போ ஆன்லைனில் ரெடி பண்ணி பண்ணுறதுக்குள்ளேயுமே இங்கே 10th ரிசல்ட் இதெல்லாம் வந்ததுனால இங்கே 2 மாதம் அலைஞ்சிட்டு இருக்கேன். சார் இப்போ சொல்லுங்கள் சார், இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் பதிவு அப்படிங்கிறது உடனடியே செஞ்சு கொடுக்கணும். அது ஒரு வார காலத்துக்குள்ள என்ன எந்த காலகட்டங்களும் உங்களுக்கு நிர்ணயிச்சிருக்காங்க? இதில் வந்து என்ன பிழை வந்து இப்போ 3 மாதமாக ஒரு அலையிறாரு போட்டு நான் எல்லாத்தையும் வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாது. இப்படி பார்க்கும்போது ஒரு நேரில் வரும்போது தான் ஒரு நபர் கிடைக்கிறாங்க அப்படின்றப்போ இதுக்கு என்ன காரணம்? இது வந்து முறையான காரணம், இதை நான் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் எனக்கு நல்லா இருக்கும். ரிஜெக்ட் பண்ணவில்லை, நாங்கள் எதுவும் ரிஜெக்ட் பண்ணலை. இதில் வந்து அவர் வந்து அப்ளிகேஷன் கொண்டு வரப்போ வந்து எங்களால் வந்து அந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸு அதிகமான கூட்டங்கள் இருக்கிறதுனால இந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்க முடியல. ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு, இப்போ எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன், இன்கம், கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி அதுதான் கேட்டுட்டு வந்திருக்காங்க. அதனால் இவங்களோட ஒர்க்கை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் கொஞ்சம் வாங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். மற்றபடி வேறு ஒரு காரணமும் சொல்லலை. அதை நாங்கள் நிராகரிக்கவும் இல்லை. நாங்கள் அப்ளை பண்ணி தரோன்னு தான் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் ஃப்ரீ டைம் அப்படின்றப்போ 3 மாதமாக காலம் கிடைக்கல அப்படின்றப்போ 3 மாதம் இல்லை, அவர் வந்து 3 மாதன்றது சொல்லலை. 1 மந்த்தாக தான். இப்போ அதாவது 1 மந்தில் வந்து ஒரு 1 or 2 days வந்திருக்காரு கேப் விட்டு. இது வந்து 7/9/2016 வந்து அவர் வந்து மேனுவலாக அப்ளை பண்ணியிருக்காரு சார். மேனுவலாக வந்து எங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஆன்லைனில் பண்ணிக்கலான்னு சொன்னதுனால அந்த அப்ளிகேஷனை அவங்க திருப்பி அனுப்பி விட்டார்கள். அதிகாரி சொன்னதை நீங்களும் கேட்டிருப்பீங்க. அப்படின்றப்போ இதில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? 3 மாதம் அலையிறேன் அப்படின்றப்போ உங்களுக்கு இதில் என்னென்ன பிரச்சனைகளை சமாளிக்கிறீங்க? இருக்கிறத சொல்ல அவர் வந்து உங்களுக்கு ஒன்று பழி நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டாங்க. மாதம் அலையிறது வந்து நான் வந்து வாரத்தில் 2 நாள் வரலாம், இல்லை 3 நாள் என் வேலையை விட்டு ரொம்ப வந்துருக்கும். வந்து வரப்போ வந்து கொஞ்சம் கும்பலாக இருக்கும். இந்த சர்வர் இருக்கால இருப்பாங்க, திடீர்னு சர்வர் இருக்கால கொஞ்சம் லேட்டாக ஆகும் தம்பி அம்மாங்க. ஈவினிங் வருவோம், திருப்பியும் ஈவினிங் இந்த டைம் கிடையாது தம்பி, நீங்கள் நாளைக்கு வரணும். இப்போ திருப்பி நாளைக்கு வர முடியாது. திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி வர மாதிரி இருக்கும். சரி, என் ஃப்ரீ டைம் தான் பார்த்து இப்படியே வளைஞ்சது வேண்டியது இருக்குது. இதுக்கு தனியாக என் சம்பளத்தையும் நேரத்தையும் ஒதுக்கி என் வேலையெல்லாம் விட்டு வந்து பண்ணுறது ரொம்ப எனக்கு சிரமமாக இருக்குது. கூடுதல் கவுண்டர் எங்களுக்கு வேணும், முடிஞ்சளவு பண்ணி கொடுங்க. நீங்கள் இதே நேரத்தில் நீங்கள் சொல்லலாம் சார். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆட்கள் பற்றாக்குறை ஒரு பிரச்சனை, அதுக்கு ஒரு தனியாக ஒரு தீர்வு போலம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அரசு அதிகாரிகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறைங்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு தீர்வு போலம் பண்ணணும். அதை கூடிய விரைவில் செய்யலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதே சூழ்நிலை தொடர்ந்தால் இது ஒரு நபர் அப்படின்றப்போ இது எல்லாத்துக்கும் இதே வேலையை தானே செஞ்சிருக்க முடியும். அது 2 மாதம் 3 வருஷம் அப்படின்றப்போ இல்லை, கூடிய விரைவு அப்படிங்கிறதுல இது எங்களுக்காக செய்ய வேண்டியதில்லை, மக்களுக்காக தான் சேவை மையங்கள். சேவை அப்படிங்கிறது பேரிலே எல்லாமே அமைஞ்சு போச்சு அப்படின்றப்போ இல்லை, இதுக்கு இன்னும் நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் மட்டும் இது பொறுப்புன்னு சொல்ல வரல, இன்னும் கூடுதலாக ஆட்கள் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய எண்ணம் எப்படி சார்? ஆமாம், இன்னும் கூடுதலாக ஆட்கள் போட்டு செயல்படுத்த வேண்டும். இந்த சேவையை வந்து இன்னும் நிறைய இடத்துல வந்து செயல்படுத்த வேண்டும். அது அரசே எடுத்து நடத்த வேண்டும். நல்லது. ஏற்கனவே வந்து முதியோர் தொகை அது மாதிரிலாம் நிறைய பேர் முடியாதவங்க தான் வராங்க. அது பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் அது மாதிரிலாம் வராங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து எது பேர் இருக்குது. இப்போ வந்து அடிப்படையாக குடிநீர் இருக்கா முதல்ல பார்க்கலாமா? குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் இப்போ வந்து கேட்டுட்ருக்கோம், அதை செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எது சார் புரியல? குடிநீர் வசதி இருக்குது சார், எங்களுக்கு மட்டும் வச்சுருக்கோம். இப்போ தான் பப்ளிக் அதிகமாக வராங்க, இனிமேல் செஞ்சு தரேன். ஒன்றா அங்கே இமீடியட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்துறோம். வாங்கி வச்சிடறோம் இனிமேல் தண்ணி. இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு இல்லை, வாங்கி வச்சிடறோம். வரவர்கள் வந்து இது வந்து ஒரு பழைய கலெக்டரேட் அப்படின்றப்போ இங்கே வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்றப்போ இதுக்காக வந்து டீ கடை போய் அவங்க 20 ரூபா 10 ரூபா குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது. கேட்டாங்க எங்கள் ஆஃபீஸ்லேருந்து. இதுவரை நாங்கள் இப்போ தான் இந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தேவேந்திரன் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. அதை பார்க்கும்போது அவங்களுடைய 20 வந்து விவாதங்களை மேற்கொள்ள வச்சோம். அப்படின்னு பார்க்கும்போது 3 மாதமாக அவர் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இவருடைய பிரச்சனை என்னன்னா ஆட்கள் பற்றாக்குறை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. இந்த ஒரு அதிகாரியுடைய குறையாக இல்லை, இது தமிழகத்தில் ஏறக்குறைய இதே பிரச்சனை தான் நிலவிட்டு இருக்கு. இது வந்து இ-சேவை மையம் வந்து துரிதப்படுத்த வேண்டும் என்றால் அதிகமான மையங்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்கிறது. நிச்சயமா அருண், அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை பதிவு செஞ்சுருந்தீங்க. மக்களினுடைய கருத்துக்கள், அதுவும் தொடர்ச்சியாக தாமதம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையும் பதிவு செஞ்சுருந்தீங்க. அதை தாண்டி இது ஊழியர்கள் மட்டத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பற்றாக்குறை, ஊழியர்களினுடைய எண்ணிக்கை குறைபாடு, இந்த மாதிரியான விஷயங்களும் பதிவு செஞ்சுருந்தீங்க. தொடர்ச்சியாக நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் நினைஞ்சிருக்கார். ஆல்வின், நெல்லையை பொறுத்தளவு அங்கு இ-சேவை மையங்களினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? உங்களுடைய கள ஆய்வினுடைய அடிப்படையில் இ-சேவை மையங்களினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இதில் பதிவு செய்ய விரும்புகிறாங்க? அதிகாரிகள் மட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை தெரிவிக்கிறாங்க? பதிவு செய்யலாம் ஆல்வின். வணக்கம் தேவேந்திரன். 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் 8 நாள் 9 நாள் 10 நாள் 11 நாள் 12 நாள் 13 நாள் 14 நாள் 15 நாள் 16 நாள் 17 நாள் 18 நாள் 19 நாள் 20 நாள் 21 நாள் 22 நாள் 23 நாள் 24 நாள் 25 நாள் 26 நாள் 27 நாள் 28 நாள் 29 நாள் 30 நாள் 31 நாள் 32 நாள் 33 நாள் 34 நாள் 35 நாள் 36 நாள் 37 நாள் 38 நாள் 39 நாள் 40 நாள் 41 நாள் 42 நாள் 43 நாள் 44 நாள் 45 நாள் 46 நாள் 47 நாள் 48 நாள் 49 நாள் 50 நாள் 51 நாள் 52 நாள் 53 நாள் 54 நாள் 55 நாள் 56 நாள் 57 நாள் 58 நாள் 59 நாள் 60 நாள் 61 நாள் 62 நாள் 63 நாள் 64 நாள் 65 நாள் 66 நாள் 67 நாள் 68 நாள் 69 நாள் 70
அரசு நவீனமயமாக்கலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக அரசு தான் வழங்கக்கூடிய சான்றிதழ்கள், அரசு துறைகள் அனைத்துமே டிஜிட்டலைசேஷன், ஒரு நவீனமயமாக்கலை நோக்கிய ஒரு நகர்வை தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக அரசு அந்த டிஜிட்டலைசேஷன், அதாவது அந்த நவீனமயமாக்கலை மக்களிடம் எளிதாக கொண்டு சேர்ப்பதற்காகவும் சான்றிதழ்களை மிக எளிமையாக வழங்குவதற்காகவும் அரசு ஏற்படுத்தியது அரசினுடைய இ-சேவை மையம். தற்போது நாம் திருநெல்வேலி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அரசினுடைய இ-சேவை மையத்தில் இருக்கிறோம். இதுதான் அரசினுடைய அந்த இ-சேவை மையம். மிகவும் குறுகலான ஒரு சிறிய அறையில் மட்டும் இந்த அரசினுடைய இ-சேவை மையம் என்பது செயல்பட்டு வருகிறது. இங்கு பல்வேறு சான்றிதழ்கள் வழங்குவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பித்துக் கொள்ளலாம், அதே போன்று மின் கட்டணங்கள் போன்றவற்றையும் வசூலித்துக் கொள்ளலாம். இப்படி பல இருக்கிறது. இந்த இடத்தில், இந்த அரசினுடைய இ-சேவை மையத்தில் இங்கு விண்ணப்பிக்கின்ற போது அதற்கு சிறிது கால அவகாசம் எடுத்துக்கொள்ளப்படுவதாக இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள், பயனாளர்கள், பொதுமக்கள் ஒரு வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள். யாரெல்லாம் என்னென்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள், நம்மோடு இணைந்திருப்பவர்களோடு கூட அதை பேசலாம். ஒரு சகோதரர் இணைந்திருக்கிறார். தம்பி வணக்கம். நீங்க எதை அப்ளை பண்றதுக்காக இந்த அரசு இ-சேவை மையத்துக்கு வந்திருக்கீங்க? எப்போ அப்ளை பண்ணியிருந்தீங்க? ஓட்டர் ஐடி அப்ளை பண்றதுக்காக அரசு இ-சேவை மையத்துக்கு வந்திருக்கிறேன். லாஸ்ட் இயர் நவம்பர் மந்த் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி 18 டேஸ்க்கு மேற்பட்டவங்க ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்கூல் மூலமாக அப்படின்ட்டு. நான் அப்ளை பண்ணியிருந்தேன், ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணியிருந்தோம். அப்ளை பண்ணிட்டு 1 மந்தில் ஓடிபி பின் மொபைல் நம்பருக்கு பாஸ்வேர்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1 டைம் பாஸ்வேர்டும் மொபைல் நம்பருக்கு வந்தது. அதை காமிச்சிட்டு அரசு இ-சேவை மையம்க்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்திருந்தேன். வரும்போது ஃபஸ்ட் டைம் என்ன சொன்னாங்கன்னா, பிரிண்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஸோ பிரிண்ட் பண்ண முடியாது, நீங்கள் 1 வீக் கழிச்சு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் 1 வீக் கழிச்சு வந்தேன். அதுக்கு என்ன சொன்ன, 2வது டைம் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இங்கு இல்லை, இங்கு தீர்ந்து போச்சு, அது வாங்குறதுக்காக போகணும், நீங்கள் ஒரு 10 டேஸ் கழிச்சு வாங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு 3வது தடவை வரும்போது ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 4th டைம் இப்போ வந்ததுக்கப்புறம், இப்போ 4th டைம் லாஸ்ட் வீக் வந்தபோது கேட்டேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஓட்டர் ஐடினா கார்டு சென்னையிலேருந்து வரல, ஸ்டாக் முடிஞ்சு போச்சு, அது வரதுக்கு 1 மந்த் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் 6th டைம் வந்திருக்கேன். 6th டைம் வரும்போது அதே தான் சொல்கிறாங்க, இன்னும் கார்டு வரல, லாஸ்ட் டைம் முடிஞ்சு போச்சு, ஒரு நாளே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1 வீக் கழிச்சு வர சொல்கிறாங்க. ஸோ எத்தனை தடவை வர்றதுனே தெரில. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு காண்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணி மேபி இதுக்கு சொல்யூஷன் ஸ்டாக் இருக்குதா, நாங்கள் வரலாமா, நான் ரொம்ப மகாராஜநகர் பாளையங்கோட்டையிலேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வரேன். ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இது ஒரு ப்ராப்ளம் சார். நிச்சயமாக தேவேந்திரன், இந்த கலா ஆய்வில் நம்ம பார்த்த போது கூட அரசு ஊழியர்கள் கூட இந்த டிஜிட்டலைசேஷன், இந்த அரசினுடைய இ-சேவை மையத்தின் மூலமாக சில உதவிகளை, அதாவது இங்கு எளிமையான முறையில் சான்றிதழ்களை பெற முடியவில்லை என்ற ஒரு வருத்தத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த மாணவன் குறிப்பிட்டது போன்று இதே போன்ற இந்த இடத்தில் ஒரு வாக்காளர் அடையாள அட்டையை பெறுவதற்கு 1 வருடமாக தான் அலைந்து கொண்டிருப்பதாக ஒரு அரசு அதிகாரி தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இன்னும் பலர் சாதி சான்றிதழ்களுக்கு விண்ணப்பிப்பதற்கே 3 நாட்கள் அரசினுடைய இ-சேவை மையத்தில் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை என்பது இருப்பதாக ஒரு வருத்தத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதே போன்று அது விண்ணப்பித்த பின்பு 1 மாதம் கழித்து தான் அந்த சாதி சான்றிதழ் கூட கிடைக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது உள்ளாக இருக்கக்கூடிய பலர் இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம், ஒரு குறுகலான இடத்துல திருநெல்வேலி டவுன்ல இந்த அரசினுடைய இ-சேவை மையம் அப்படிங்கிறது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மிக குறுகலான இடம். இதுல ஏராளமான மக்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு இடவசதி இல்லாத ஒரு சிறிய அறையில் மட்டும்தான் இந்த அரசினுடைய இ-சேவை மையம் அப்படிங்கிறது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்களை பொறுத்தவரை அரசுடைய ஒப்பந்த பணியாளர்களாகவே அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களோடு கூட இப்போது நாம் பேசலாம். மேடம், இப்போ நீங்க எவ்வளவு நாளா இதுல ஒப்பந்தத்துல நீங்க பணியாற்றிட்டு இருக்கிறீங்க? மேடம், நாங்க 2.5 வருஷமா ஆகுது. இப்போ உங்களுக்கு இங்க வரும்போது அனைத்து உதவிகளும், அதாவது நீங்க மக்களுக்கு சேவை செய்வதற்கு எல்லா வசதிகளும் மிக எளிமையா கிடைக்குதா? நீங்க என்னென்ன சிரமங்களை சந்திச்சிட்டு இருக்கீங்க? இங்க எளிமையா கிடைக்கு, அதை பத்தி ஒரு கஷ்டம் இல்லை. இப்போ நீங்கள் ஒப்பந்த பணியாளர்களாக வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ 2.5 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லியிருக்கிறீங்க. வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு? நீங்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் என்னென்னவா இருக்குது மேடம்? அப்படி ஒன்றும் கிடையாது, எல்லாம் எளிமையாக கிடைக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களோட பார்க்கும்போது இவங்களுக்கு எல்லாமே அரசினுடைய ஒப்பந்த பணியாளர்களாக இருந்தாலும் கூட எங்களுக்கு எல்லாம் எளிமையாக கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இருந்த பொழுதிலும் இந்த பகுதியில் இன்னும் இணைந்திருக்கக்கூடிய மக்களோடு கூட இப்போ நம்ம பேசலாம். இப்போ இந்த இ-சேவை மையத்தில் உங்களுக்கு எல்லாம் எளிமையாக கிடைக்குதா? எதுவும் பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, நான் 2 நாள் 3 நாள் வந்துட்டே தான் இருக்கேன். இன்னும் ஃபார்மே கொடுக்கல. என்ன விண்ணப்பிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கேன். இன்னும் ஃபார்மே கொடுக்கவே இல்லை. 2 நாளாக வந்துட்டு இருக்கேன். என்னையோட 2வது நாள். என்ன சொல்லி அனுப்புவாங்க உங்களை? அங்கே இருந்து வெளியில் வந்து விண்ணப்பிக்கும் போது என்ன சொல்லி வந்திருக்குமோ, நெட் கனெக்ஷனில் அனபிள் டு கனெக்ட்னு வந்துட்டு, அதனால் போன்ட்டாங்க. இன்னைக்கு வந்திருக்கேன், லைனில் நின்றுட்டுருக்கேன்.
அதாவது இப்போ வந்து கல்வி, அதாவது 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள், 11ஆம் வகுப்பு முடித்தவர்கள், 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் எல்லாம் சாதி சான்றிதழ் மற்றபடியான அரசினுடைய சான்றிதழ்களை பெறுவதற்கு இந்த அரசினுடைய இ-சேவை மையங்களை நாட வேண்டிய ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தை பொறுத்தவரையில் ஒரு நெட் கனெக்ஷன், அதாவது இணையதள சேவை என்பது மிகவும் ஸ்லோ, மிகவும் மெதுவான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருப்பதனுடைய காரணமாக பணியாளர்கள் பணியாற்றுவதில் ஒரு மிகப்பெரிய சிரமம் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு வரக்கூடியவர்கள் நீண்ட நாள் காத்திருந்து தங்களுடைய சேவைகளை பெற வேண்டிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. டிஜிட்டலைசேஷனை நோக்கி அரசு நகர்ந்தாலும் கூட அதற்கு தேவையான வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு இணையதள வசதிகளை ஏற்படுத்தி தந்தால் இன்றும் நன்றாக இருக்கும். இங்கு விண்ணப்பித்து விட்டு மீண்டுமாக சென்று கிராம நிர்வாக அலுவலர்கள், ஆர்ஐஓ அதாவது ரெவென்யூ இன்ஸ்பெக்டரிடமும் சென்று நாங்கள் இப்படி விண்ணப்பித்திருக்கிறோம், எங்களுக்கு அதற்கான ஒப்பந்தங்களை நீங்கள் அந்த டிஜிட்டலைசேஷனில் கையெழுத்திட்டு தருமாறு மக்களே சென்று அவர்களிடம் தெரிவித்தால் மட்டும்தான் அவர்களும் அந்த டிஜிட்டலைசேஷனில் மீண்டுமாக அவர்கள் கையெழுத்திட்டு அந்த சான்றிதழ் ஒரு மாதத்திற்கு பின்பு வழங்கப்பட வேண்டிய ஒரு நிலை என்பது இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது. இது நாம் இன்று காலை வந்து இந்த இடத்தில் கள ஆய்வு மேற்கொண்ட போது பல மக்கள் தங்களுடைய வருத்தங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. தேவேந்திரன், ஆல்வின், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. அங்கே இருக்கக்கூடிய சூழலை விலக்கி இருந்தீங்க. அதை தாண்டி எளிமையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசினுடைய சேவைகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு எளிமையான ஒரு வழியதாக தான் இந்த டிஜிட்டல் மையம் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அதிலும் பல சிக்கல்கள் இருக்குது. பல நேரங்களில் அது ஒரு தாமதப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருந்தீங்க. மற்ற பகுதிகளில் என்ன மாதிரியான நிலைமை அப்படிங்கிறத பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு இ-சேவை மையத்தை, அந்த இ-சேவை மையத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியரே வாடகைக்கு விட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம், பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. அந்த மக்கள் அந்த அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். அச்சிறுபாக்கம் ஊராட்சி ஒன்றியத்தில் மொத்தம் 59 இ-சேவை மையங்கள் உள்ளன. இதில் 13 ஊராட்சிகளில் மட்டும் இ-சேவை மையம் தற்போது செயல்பட்டு வருகின்றது. மீதமுள்ள 46 இ-சேவை மையங்களில் உள்ள பணியாட்கள் தங்கள் தேவைக்காக பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட இ-சேவை மையத்தை தனிநபருக்கு வாடகை விடுவதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக திருநெல்லூர் பகுதியில் உள்ள பணி செய்து வரும் முனுசாமி என்பவர் அப்பகுதியில் உள்ள இ-சேவை மைய கட்டிடத்தை கடந்த 4 மாதங்களாக தனியாருக்கு வாடகைக்கு விட்டுள்ளார். இதை அப்பகுதி மக்கள் தட்டி கட்டதற்காக மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இவர் மின்சாரம், குடிநீர், இந்திரா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கீழ் பணிபுரிந்து வருபவர்களுக்கு பணியீடு கொடுக்க 1000 முதல் 2000 ரூபாய் வரை வசூல் செய்வதாகவும், பொதுமக்கள் பணம் தர மறுத்தால் காலதாமதம் ஏற்படுத்துவதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். எங்கள் பஞ்சாயத்தில் சேர்ந்த பஞ்சாயத்து கிளர்க்கு வந்து இ-சேவை மையத்தை சரியாக பயன்பாட்டில் வைக்காமல் அந்த இ-சேவை மையத்தை வாடகை விட்டு நடத்திட்டு இருக்காரு. இதை நாங்கள் பலமுறை பிடி ஆஃபீஸில் புகார் அளித்தோம். நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்களே தவிர இன்ன வரையில் நடவடிக்கை எடுக்கலை. இப்போது அரசாங்கம் தருகின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய ஆர்டி கட்டாய கல்வி சட்டத்தில் ஒரு ஜாதி சான்றிதழ் போன்ற பதிவு செய்வதற்கு நாங்கள் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் போக வேண்டியிருக்கு. மின்னல் சித்தாமூரில் கேட்டால் இல்லை, ஒருத்தியில் கேட்டால் இல்லை, அச்சிறுபாக்கம் இல்லை, சோத்துப்பாக்கத்தில் போய் இப்போ கூட நாங்கள் சர்டிஃபிகேட் போட்டு சிரமப்பட்டுருக்கோம். இதேபோல் ஒரத்தி பகுதியில் உள்ள இ-சேவை மையத்தில் இருந்த கணினிகள் மாயமாகி உள்ளன. இது குறித்து அங்கு பணிபுரியும் ஊழியர்களிடம் பொதுமக்கள் கேட்டால் முறையான பதில் கூற மறுக்கின்றதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக கிராமப்புறங்களில் பொதுமக்கள் அரசு அலுவலக சான்றிதழ்களை பெற தங்களது பகுதியில் இருந்து சுமார் 30 மைல்கள் சென்று மதுராந்தகத்தில் பெற்று வருவதாக தெரிவிக்கின்றனர். இவருக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்ததுன்னு கூட எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இவர் எதுக்காக இந்த மாதிரி வாடகை விட்டு சம்பாதிக்கிற, ஒருவேளை இவருக்கு கொடுக்குற சம்பளம் பத்தலையான்றத எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேனுது. இதை எப்படி கவர்மெண்ட் அரசாங்கம் பார்த்து இதுக்கு தக்க நடவடிக்கை, இவர் இந்த ஊர்லேயே இருக்கிறதுனால, இந்த ஊர்லேயே ஒரு கிளர்க்காக வேலை செய்யறதுனால எங்களை ரொம்ப அதிகாரம் பண்ணி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. திருநெல்லூர் பகுதியில் கையூட்டு பெற்றுக்கொண்டு அரசு பணிகளை மேற்கொண்டு வரும் முனுசாமி மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், இ-சேவை மையங்களில் நேர்மையான முறையில் ஊழியர்களை பணியில் அமர்த்தவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.
ரியாஸ் இணைஞ்சிருக்கிறார். ரியாஸ், சேலத்தை பொறுத்தளவு அங்கே இருக்கக்கூடிய இ சேவை மையங்களினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? இ சேவை மையங்கள் என்ன மாதிரியான பணிகளை, என்ன மாதிரியான சேவைகளை மக்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க? அதை தவிர இங்கே வரக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்நோக்கி வர்றாங்க? அவங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது? மற்ற பகுதிகளைப் போல இங்கும் தாமதம் உள்ளிட்ட மக்களினுடைய புகார்கள் இருக்கிறதா? இந்த அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய தளம் எத்தகையது? ஏன்னா ரொம்ப பாதுகாப்பற்ற முறையில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழலையும் பார்க்க முடியுது. ரியாஸ், பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். அதாவது குறிப்பாக இந்த இ சேவை மையம் குறிப்பாக பொதுமக்கள் எந்தவித சிரமமின்றி தங்களுடைய சான்றிதழ் வழங்குவதற்காக கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் இந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் அதாவது 384 இ சேவை மையங்கள் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த 284 இ சேவை மையங்களில் 201 இ சேவை மையங்கள் வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மூலியமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. அதே போல 152 இ சேவை மையங்கள் பொதுவாழ்வு திட்டத்தின் மூலமாகவும், அதே போல எல்காட் மூலமாக 18 இ சேவை மையங்களும், அதாவது அரசு கேபிள் கார்ப்பரேட் நிறுவனம் சார்பாக 13 இ சேவை மையங்கள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக பொதுமக்களுக்கு தேவையான அன்றாட, அதாவது ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ் வழங்குவதற்காக இ சேவை எந்தவித சிரமமின்றி பெறுவதற்காக துவங்கப்பட்டது. ஆனால் இந்த துவங்கப்பட்டதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் வந்து பழைய முறையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பல தாலுகா அலுவலகங்களில் சென்று எப்படி வாங்கிட்டு இருந்தாங்களோ அதே நிலைமை தான் தற்போது நீடிச்சிருக்கு. தற்போது நீங்கள் இதை பார்க்கலாம். குறிப்பாக நான் இப்போ சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு இருக்கிற உள்ளிருக்கிற கீழ்த்தளத்தில் இருக்கிற இந்த இ சேவை மையத்தை அலுவலகத்தில் தான் இருக்கேன். குறிப்பாக பார்க்கலாம், அதாவது காலையில் முதல்ல வரவங்களுக்கு 25 பேருக்கு மட்டும்தான் வந்து இங்கு வந்து இ சேவை மையத்தில் வந்து சான்றிதழ்கள் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு இருக்கு. அதே போல பொதுமக்கள் வந்து மிகப்பெரிய சிரமங்கள் சந்திச்சு வருவதாக தெரிவிக்கிறாங்க. அதே போல பள்ளி சான்றிதழ்கள் பெறுவதற்கான மாணவர்கள் வந்து இங்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிரமம் சந்திக்க வேண்டியது, பல நாட்களாக வந்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கிறாங்க. அதே போல இங்கு வரும் பொதுமக்களுக்கு வந்து அதிகாரிகள் வந்து உரிய முறையில் வந்து பதில் சொல்றது இல்லை, பல நாட்கள் ஆகுதா சொல்றாங்க. தற்போது நம்மிடையே சில மாணவிகள் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். அம்மா வணக்கம், உங்க பேர் என்னம்மா, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, இங்க என்ன சொல்றாங்க அதிகாரிகள்? என் பேர் வி சுகன்யா. நாங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ரிசல்ட் வந்ததுலேருந்து இங்கே வந்துட்டுருக்கேன். எனக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கிடைக்கவே இல்லை. கவுன்சிலிங் டேட் வந்து 30, ஆனால் அதுக்குள்ளே கிடைக்குமான்னு டவுட்டாக தான் இருக்குதுங்க. இன்னும் எனக்கு அப்ளை பண்ணியே தர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தீங்க? இதுக்காக எவ்வளோ சிரமப்பட வேண்டியதாக இருக்குது? தாலுக்கா ஆஃபீஸ் போனோம், அம்மாப்பட்டி ஜோனல் ஆஃபீஸ்க்கு போயிருக்கோம், விவோ ஆஃபீஸ்க்கு போனோம், இங்கேயும் வந்திருக்கோம். ஆனால் எங்கேயுமே எங்களுக்கு சர்டிஃபிகேட்டே கிடைக்கல. கேட்டால் காலைல 8 மணிக்கே வரணும், அப்போ தான் டோக்கன் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தாலும் எங்களுக்கு இங்கே டோக்கனே கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் 5 மணிக்கு தான் எப்பயுமே சாயங்காலம் வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் என்ன சான்றிதழ் வாங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கு? எனக்கு முதல் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் தான் வேணும். நானும் ரொம்ப நாளாக அலைஞ்சிட்ருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரில. எங்களுக்கு 30ஆம் தேதிக்குள்ளே கவுன்சிலிங் கொடுத்தாகணும். கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. எங்களுக்கு எப்படியாச்சும் வாங்கி தர சொல்லுங்கள். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கம்மா? இங்கே வந்து நீங்கள் முன்னாடியே வந்து டோக்கன் வாங்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் வரத்துக்குள்ளே டோக்கன் முடிஞ்சிருது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒர்க் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வர் சர்வர் ஒர்க் பண்ணனால ஒரு 1 டே ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடுது எங்களுக்கு. டெய்லியுமே அதே ரீசன் தான் சொல்கிறாங்க. தேவேந்திரன், அதாவது இந்த சான்றிதழ் பெறுவதில் ஒரு மிகப்பெரிய சிரமங்கள் இருப்பதாக வந்து இங்கே மாணவிகள் தெரிவிக்கிறாங்க. அதே போல் பொதுமக்கள் நம்ம இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? இங்கே என்ன சொல்கிறாங்க சார்? சார், இப்போ ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, நெகட்டிவ் சர்டிஃபிகேட், அப்புறம் பொண்ணுக்கு பட்டதாரி இதுக்காக வழங்குறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் வந்து இப்போது 1 வாரம் ஆச்சுங்க டோக்கன் வாங்கி. டோக்கன் சிஸ்டம் போட்டிருக்காங்க. இந்த டோக்கன் சிஸ்டம் போட்டு எனக்கு 20ஆம் தேதி டேட்டு போட்டு கொடுத்து இன்றைக்கி நேற்று நெட்டு வேலை செய்யறனால இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து டோக்கன் பிரகாரம் இப்போ போட்டுட்ருக்கோங்க. கொஞ்சம் நெட்டு ஆன்லைன் வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ ஒருத்தராக போயிட்டுருக்குறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா காலேஜில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா டேட் வந்து ஜூன் 2, 3 க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா டேட் வந்து மக்களுக்கு கொஞ்சம் காலேஜ் அப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க சார்? குறிப்பாக ஏன் காலதாமதம் ஏற்படுது? காலதாமதம் ஆகிற காரணம் வந்து அங்கே சென்னையிலே வந்து ஆன்லைன் வேலை செய்யலாம் சார். அவங்களும் சிஸ்டம் போட்டு ஆன் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 20 பேத்துக்கு மேலே அவங்களால பண்ண முடியும். ஒவ்வொருத்தரும் 4 சர்டிஃபிகேட் 5 சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டிய காரணங்கள் இருக்கனால அவங்களால எந்த ஒரு வேலைகளும் பார்க்க முடியலைங்க. இது அங்கே சென்னையிலே ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10 பேர் 5 பேர்த்துலேயே ஆன்லைன் 3-4 பேர் போடும்போது ஆன்லைன் கட் ஆகிடுதுங்க. 2 ஹவர் 1.5 ஹவர் ஒரு இதுக்காக போட வேண்டிய சூழ்நிலை வருதுங்க. இதனால் நடந்துகிட்ருக்குங்க. இப்போ ஓரளவுக்கு இன்றைக்கி ரன்னிங் ஆகிட்டுருக்கு. எந்த சிரமங்கள் இல்லாமல் இப்போ ரன்னிங் ஆகிட்டுருக்குதுங்க.
தேவேந்திரன், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இ சேவை மையம் கடந்த ஒரு வாரமாகவே வந்து சர்வர் பழுதால தான் வந்து எந்த ஒரு பணியும் இங்கே நடைபெறலன்னு பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக இங்கு அனைத்து பணிகளும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், முதல் பட்டதாரி சான்றிதழ், அதே போல திருமண உதவி பெறுவதற்கான விண்ணப்பிக்கிறது, அதே போல ஆதார் கார்டு எடுக்க உள்ளிட்ட பல்வேறு இங்கே வந்து சான்றுகள் பெறுவதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே முறையாக இங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து முறையாக பதில் சொல்றதில்லை. அதே போல வந்து சர்வர் பழுதால தான் பல நாட்கள் வந்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கதா வந்து தெரிவிக்கிறாங்க. அம்மா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இங்க என்ன சொல்றாங்க? எத்தனை நாளா வந்துட்டு இருக்கீங்க நீங்க? இல்லை சார், என் பொண்ணுக்கு இங்கே ஆதார் கார்டு எடுக்கலான்னு வந்தோம். பட் இங்கே 4 இயர்ஸ் குழந்தைக்கே எடுக்க மாட்டாங்க, அப் டு 5 இயர்ஸ் தான் இங்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை ஸ்கூல் ஆதார் கார்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். நீங்கள் நெட் சென்டர்ஸில் எடுத்துக்கோங்க, இங்கே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் அங்கே மாநகராட்சி பில்டிங்லலாம் கேட்டதுக்கு இங்கே தான் எடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னோம். தேவேந்திரன், அதே போல இங்க பொதுமக்கள் வந்து ஒரு வகையில் வந்து இந்த சேவையால் வந்து பயன்பெற்றாலும் அதே போல இந்த சர்வர் பழுது, குறிப்பாக இங்கு வந்து குறிப்பாக இந்த கூட்டம் வரும்போது அவங்களை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படுறதில்லை. அதே போல ஒரு நாளைக்கு வந்து வெறும் 20 பேருக்கு மட்டுமே வந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற இந்த இ சேவை மையத்தில் 20 பேர் மட்டுமே வந்து டோக்கன் வழங்கப்படுறதால வந்து ஒரு மிகப்பெரிய சிரமத்தை சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 2015ஆம் ஆண்டில் வந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் வந்து 8 லட்சத்துக்கு மேற்பட்டவருக்கு வந்து இதில் விண்ணப்பிச்சு இதில் வந்து தங்களுடைய சான்றுகளை வந்து பெற்றிருக்காங்க. அதே போல இன்னொரு நினைச்சுக்கேன். அம்மா வணக்கம், நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? உள்ள என்ன சொல்றாங்கம்மா? இங்க நான் வருமான சான்றிதழ் அப்ளை பண்ணுறதுக்காக வந்தேன். கூட்டம் பயங்கரமாக இருக்குது, அதனால் டோக்கன் வாங்குறோன்னு சொல்லியிருக்காங்க. 2 நாள் கழிச்சு வந்து நான் டோக்கன் வாங்கிட்டு போகிறேன். இந்த கூட்டத்தை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். உள்ள உங்களுக்கு உரிய முறையில் பதில் சொல்கிறாங்களா? இல்லைங்க, இந்த கூட்டத்தில் பதில் சொல்ல முடியல. அவங்களுக்கும் சமாளிக்க முடியாதது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் இதை சமாளிக்க முடியும் நம்பிக்கை இருக்குது. எத்தனை நாள் வந்து முதல் முறை வரீங்களா? அதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா நீங்கள்? மற்ற இடங்கள்லாம் எப்படி இருக்குது? இல்லை, நான் ஒரு வாரமாகவே வந்துட்டுருக்கேன். ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. நானும் ஒரு வாரமாக ட்ரை பண்ணுறேன், முடிய மாட்டேங்குது. நாளைக்கு என்னால் முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. தமிழகத்தினுடைய மிக முக்கியமான நகரங்கள், மிக முக்கியமான பகுதிகளில் இருந்தெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்காக நாம் இ சேவை மையங்களில் இருக்கக்கூடிய நிலைமையை பதிவு செஞ்சிருந்தோம். அதே போல் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இ சேவை மையங்களில் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்களை சேகரிக்க சென்றபோது மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவ ராவ் அங்கு வந்திருந்தார். அது குறித்த உரிய நடவடிக்கைகளை எடுத்திருந்தார். அங்கு அவர் மேற்கொண்டிருந்த அந்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு தொகுப்பை இனி பார்க்கலாம். பொதுமக்கள் பிறப்பு, இறப்பு, ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட இதர சான்றிதழ்களை பெற நவீனமயமாக்கப்பட்டு ஆன்லைன் மூலமாக இ சேவை மையம் நிறுவப்பட்டு ஆன்லைன் மூலமாக சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இது பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படாமல் சுலபமாக சான்றிதழ்களை பெறும் நோக்கோடு கொண்டுவரப்பட்ட திட்டமாகும். மேலூரில் தற்போது 21 இடங்களில் இ சேவை மையம் செயல்பட்டு வருகின்றது. ஆனால் இதில் ஒன்று கூட செயல்பாட்டில் இல்லாமல் மேலூர் தாலுகா அலுவலகத்தில் செயல்படும் இ சேவை மையம் ஒன்றே செயல்பட்டு வருவதால் தாலுகா அலுவலக வளாகத்தில் எப்போதும் கூட்டம் அலைமோதுகிறது. எந்த இ சேவை மையத்திலும் இங்க மேலூர் தவிர வேற எங்கே போனாலும் அந்தந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு இ சேவை மையத்திலும் போனா அவங்களுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இங்க வந்து கேட்டோம்னா என்ன டவர் வேலை செய்யல, ஒரு நாள் சம்பளம் கொத்தா வேலை பார்க்குறேன், ஒரு நாள் சம்பளம் வேலைக்கு போனா தான் ₹500 சம்பளம். இன்னைக்கு வேலையை எடுத்து நீங்க வந்திருக்கோம், வேலை ஆனா பரவாயில்ல, இந்த வேலையும் ஆகல, திரும்ப நாளைக்கு வரணும், திரும்ப நாளைக்கு வந்தால் ஆகமாங்கிற சொல்ல முடியாது. தற்போது பொதுமக்கள் தங்களது பிள்ளைகளை பள்ளி கல்லூரிகளில் சேர்ப்பதற்கு வருமானம், இருப்பிடம், முதல் பட்டதாரி, ஜாதி சான்றிதழ்கள் உள்ளிட்டவைகள் உடனடியாக தேவைப்படும் காரணத்தால் அதனை பெற இ சேவை மையத்திற்கு வருகின்றனர். போதிய அளவு பணியாளர்கள் இல்லாத காரணத்தால் அலைக்கழிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் இ சேவை மையங்களில் கணினி பழுது, இணைய சேவை இல்லை என கூறுவதால் மேலூர் தாலுகா அலுவலகத்திற்கு வந்து செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இருப்பிட சான்றிதழ், சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் 3 இருக்குது. நாங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டோம், கொடுக்க மாட்டாங்க. ஒரு காலன்ற நெட்டு ப்ராப்ளம்ன்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? இது தொடர்பாக நமது செய்தியாளர் அங்கு களப்பணி செய்தபோது தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வீரராகவ ராவ் உடனடியாக அங்கு சென்று சம்பந்தப்பட்ட பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பொதுமக்கள் தாங்கள் 1 வார காலமாக சான்றிதழ் பெற அலைவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தனர். உடனடியாக அதிகாரிகளிடம் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டு சென்றார். இருப்பினும் தொடர்ந்து மற்ற இடங்களில் உள்ள இ சேவை மையங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் மக்கள் அலையாமல் பெற முடியும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர்.
ரமேஷ், நியூஸ் 7 தமிழ், மதுரை. தமிழகத்தினுடைய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படிங்கிறது குறித்து இ-சேவை மையங்களினுடைய செயல்பாடுகள் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்தும் பார்த்திருந்தோம். தலைநகர் சென்னையில் என்ன மாதிரியான நிலைமை, அதிகமான படித்தவர்கள், அதிகமான அந்த நகரச் சூழலுக்கு பழக்கப்பட்டவர்கள் வாழக்கூடிய தலைநகர் சென்னையை பொறுத்தளவு இ-சேவை மையங்களினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் கீழ் இ-சேவை மையங்கள் பன்முகத்தன்மையோடு பல்வேறு வட்டம் மற்றும் மண்டலங்களில் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தொடங்கப்பட்ட சில நாட்களிலேயே இ-சேவை மையங்கள் மக்களிடையே பெருத்த வரவேற்பை பெற்றன. மிக குறைந்த கட்டணத்தின் மூலமாக இ-சேவை மையங்கள் வழியாக பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, இருப்பிட சான்றிதழ்கள், சாதி சான்றிதழ்கள், வருமான வரி சான்றிதழ்கள் உள்ளிட்டவை போன்ற பல்வேறு திட்டங்களை விண்ணப்பிக்க பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் கடந்த சில மாதங்களாக இ-சேவை மையங்கள் சரியாக இயங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டை மக்கள் முன்வைக்கின்றனர். திருட்டூர்லேருந்து அங்கே சர்வர் ஒர்க் பண்ணலன்றதுனால அங்கேருந்து இங்கே வந்து வரிகேற்றம் வந்திருக்கேன். சர்வர் ப்ராப்ளத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் மக்கள் கொஞ்சம் அலைகழிக்கிற மாதிரி ஆகிப்போகுது, வந்து போய்கிட்டுருக்காங்க. அதை கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி சேவை நல்லா பயன்படுற மாதிரி தான் இருக்குது. அந்த சர்வர் ப்ராப்ளம்ன்றது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இ-சேவை மையங்களில் பயன்படுத்தப்பட்டு வரும் கணினி உபகரணங்கள் சரியான முறையில் பராமரிக்கப்படாததால் கணினிகளில் பழுது ஏற்படுவதாகவும், இதனால் அருகில் உள்ள வேறொரு இ-சேவை மையத்தை நாட வேண்டிய நிலை ஏற்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஒவ்வொரு நபரும் மத்திய அரசு வழங்கும் ஆதார் கார்டை பெற வேண்டும் என வலியுறுத்தி வருகின்ற நிலையில் ஆதாரில் பெயர் திருத்தங்கள், முகவரி மாற்றங்கள் ஆகியவற்றை இ-சேவை மையங்கள் மூலமாக மேற்கொள்வதில் தொய்வு ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள். கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஆதார் இது வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் வச்சுருந்தோம் அது பயன் இல்லாமல் போகுது. சரி, சாதாரண மக்களுக்கு பார்த்தா வச்சுருந்தோம் ரொம்ப பயன் இல்லாமல் போகுது. எப்போ பார்த்தாலும் சர்வர் டவுன்றாங்க. அதனால் நான் இங்கே வந்தோன்னா அங்கே போகணும், பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங் போகணும். சில பேர் ரொம்ப தூரத்துலாம் வருவாங்க. இப்போ எனக்கு நான் இங்கே பக்கத்தில் இருக்கேன், ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் இருக்கு, நான் பார்த்துட்றேன். இன்னும் நிறைய பேர்னா தெரியவே தெரியாமல் இருக்காங்க, எப்படி வாங்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க, கவர்மெண்ட் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து சரி செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையை சுற்றியுள்ள மக்கள் தங்கள் பகுதியில் இ-சேவை மையங்கள் சரியாக இயங்காததால் ஆதார் கார்டில் மாற்றங்கள் மேற்கொள்ள மண்டல இ-சேவை மையம் மற்றும் மாநகராட்சி அலுவலகங்களை நாட வேண்டிய நிலை இருப்பதாகவும், இதனால் தங்களது நேர விரயம் செய்யப்படுவதாகவும் கூறுகிறார்கள். பன்முகத்தன்மையோடு தொடங்கப்பட்ட இ-சேவை மையங்களின் குறைபாடுகள் நீங்கி சிறப்பாக செயல்பட வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். டார்வின், நியூஸ் 7 தமிழ், சென்னை. தலைநகர் சென்னையிலும் இதே மாதிரியான ஒரு நிலைமை தான். இந்த இ-சேவை மையம்ங்கிறது மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த சேவை சான்றிதழ்கள் உள்ளிட்ட விஷயங்களெல்லாம் எளிதாக கிடைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இ-சேவை மையங்கள் உருவாக்கப்பட்டுருச்சு. ஆனால் அதுலேயும் நிறைய சிக்கல்கள் எழுந்துட்டுருக்கு. டிஜிட்டல் மையத்தை நோக்கி நகரும் பொழுது சில தொந்தரவுகள், சில சிக்கல்கள் எழும், சர்வர் ப்ராப்ளம் மாதிரியான விஷயங்கள்லாம் எழும் தான். ஆனால் அது மக்களுக்கு சுமையான ஒரு விஷயமாக மாறிடக்கூடாது. வாரக்கணக்கில் சர்வர் ப்ராப்ளம்ங்கிறதும், வாரக்கணக்கில் அலைக்கழிக்கப்படுவதும், மாதக்கணக்கில் சான்றிதழ்கள் வழங்காமல் இருப்பதும் ஒரு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையிலான ஒரு அம்சம் இல்லை. இது குறித்து உரியவர்கள் உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். மீண்டும் ஒரு தீர்வு காணும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.